இந்தியா உள்ளிட்ட மொத்தம் 14 நாடுகளுக்கான விசாவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க சவுதியின் பட்டத்து இளவரசரான முகமது பின் சல்மான் அவர்கள் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார். சவுதி அரேபியா என்பது இஸ்லாமிய நாடாக உள்ளது. இஸ்லாம் மதம் தோன்றிய இடமாகவும் சவுதி அரேபியா இருக்கிறது. இதனால் ஒவ்வொரு ஆண்டும் நம் நாடு மட்டுமின்றி பிற நாடுகளில் வசிக்கும் இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவுக்கு ஹஜ் பயணம் மேற்கொள்வார்கள். ஹஜ் என்பது இஸ்லாமியர்களை பொறுத்தவரை ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றாகும். இந்த ஹஜ் பயணத்தின் போது இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா நகருக்கு சென்று தொழுகையை மேற்கொள்வார்கள். இப்படியான சூழலில்தான் சவுதி அரேபியா பயண கட்டுப்பாடுகளை விதிக்க தொடங்கியுள்ளது. ஹஜ் பயணத்தை மனதில் வைத்துக்கொண்டு இந்த பயண கட்டுப்பாடு தற்போது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அதன்படி இந்தியா, பாகிஸ்தான், வங்கதேசம், எகிப்து, இந்தோனேசியா, ஈராக், நைஜீரியா, ஜார்ஜ்டான், அல்ஜீரியா, சூடான், எத்தியோப்பியா, துனிசியா, ஏமன் உள்ளிட்ட மொத்தம் 14 நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு விசா என்பது தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது இந்த 14 நாடுகளில் இருந்து சவுதி அரேபியா செல்லும் மக்கள் ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு விசா வழங்கப்படாது என கூறப்பட்டுள்ளது. அதன் பிறகு உம்ரா விசா, பிசினஸ் விசா, குடும்பத்தினருக்கான விசா உள்ளிட்டவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும். இந்த விசா நிறுத்தம் என்பது ஹஜ் புனித பயணம் முடியும் ஜூன் மாதம் வரை அமலில் இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சவுதியின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்கள் அதிகாரிகளுக்கு அதிரடியாக உத்தரவிட்டதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் பலரும் ஹஜ் பயணத்தை முறைப்படி பதிவு செய்யாமல் சவுதி அரேபியாவுக்கு நுழைகிறார்கள். அதன் பிறகு அவர்கள் சட்டவிரோதமாக தங்குவதை வாடிக்கையாக வைத்துள்ளார்கள். இதனை தடுப்பதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி கடந்த ஆண்டு திடீரென்று ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் மொத்தம் 1000க்கும் அதிகமானவர்கள் பலியாகியுள்ளார்கள். இதுபோன்ற சம்பவங்கள் இந்த முறை நடக்கக்கூடாது என்பதில் சவுதி அரேபியா மிகவும் உறுதியாக உள்ளது. இதனால் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு சவுதி அரேபியாவுக்கு உம்ரா விசா, பிசினஸ் விசா, குடும்பத்தினருக்கான விசா உள்ளிட்டவை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.